நம்முடைய புகழ்பெற்ற கலைஞர் சந்திரபாபுவும் அவர் நினைவுக்கு வருவார். அவருடைய மிக மிக புகழ்பெற்ற பாடலினுடைய வரிதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திற்கு இயக்குனர் ராஜ்மோகன், இந்த திரைக்கதைக்கு இந்த படத்தில் எடுத்த ராஜ்மோகன் ஒரு அற்புதமான முன்னுரையை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையை நான் 2-3 தரம் படித்தேன். ஏனென்றால் அந்த முன்னுரையே ஒரு திரைக்கதை போல அவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. அதை ஒரு படமாக எடுக்கலாம். அதில் ஒரு சமர்ப்பணத்தில் அவர் சொல்கிறார் வந்துட்டு, தன்னுடைய தயாரிப்பாளருக்கு அவர் நன்றி சொல்கிறப்ப, அதாவது பேப்பர் போடுகிறவராக இருந்த என்னை தலைப்புச் செய்தியாக்கிய இயக்குனருக்கு நன்றி என்கிறார். எந்த விதமான ஒளிவு மறைவுமற்ற தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சில பக்கங்களில் அற்புதமாக அந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார். சினிமா என்ற கனவோடு இந்த நகரத்திற்கு வந்து சேர்கிற எண்ணற்ற இளைஞர்களினுடைய ஒரு குரலாக அந்த முன்னுரை இருப்பதை நான் பார்க்கிறேன். என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு என்றைக்காவது ஒரு நாள் அந்த கோடம்பாக்கத்தினுடைய அந்த இரும்பு கதவு தங்களுக்கு திறக்கும் என்று வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் அது ஒரு வண்ணமயமான கனவு. அதாவது பக்கத்தில் நின்று அதை தட்டுகிறவர்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய இரும்பு கோட்டையினுடைய ஒரு கதவு என்று. ஆனால் நம்பிக்கையோடு அந்த வாசலில் ஒவ்வொரு நாளும் எத்தனை இளைஞர்கள் சினிமா என்ற கனவோடு இந்த நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அவர்களில் பலர் என்னுடைய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். என்னோடு சேர்ந்து பயணிக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நகரத்திற்கு வரக்கூடிய எந்த இளைஞனை கேட்டாலும் அவன் என்ன பதில் சொன்னாலும் அவனுக்குள் சினிமா என்கிற ஒரு கனவு இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கனவோடு வந்த ஒரு இளைஞர் விடாப்பிடியாக அவர் இந்த துறையில் தன்னுடைய ஒரு இடத்தை பதிவு செய்வேன், தன்னுடைய கனவை நான் பதிவு செய்வேன் என்கிற ஒரு விடாப்பிடியான முயற்சியோடு அவர் செய்த அந்த பயணத்தை அவர் மிக அற்புதமாக அந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார். உண்மையில் அந்த வார்த்தையில் ஒன்று கூட மிக இல்லை, ஒன்று கூட கூட்டி குறைத்து சொல்லப்பட்டதில்லை. விஜயமில்டன் அவர்களை பற்றி இன்னும் பலரை பற்றி அவர் சொல்லுகிற போது தன்னுடைய கதாநாயகனை அவர் தேடி கண்டுபிடித்த விதம், தன்னுடைய கதாநாயகியை கண்டுபிடித்த விதம், இதையெல்லாம் சொல்லுகிற போது சினிமா என்பது தற்செயல்களினுடைய அற்புதம் என்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படுகிறது. வெளியே அது ஏதோ மிகப்பெரிய திட்டமிட்ட செயல்பட தோன்றும். திட்டம் இருக்கிறது, எக்ஸிகியூஷன் லெவலில் திட்டம் இருக்கும். ஆனால் பல சமயங்களில் அதனுடைய திரைக்கதை உங்களுடைய கருவிலிருந்து தொடங்கி அதில் இருக்கக்கூடிய கதாநாயகிகள் பல பாத்திரங்கள் இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட தற்செயலாக கண்ணில் பட்டு உள்ளே பெரும் வெற்றியை பெற்றவர்கள் தான். அப்படி நாமும் அந்த அதிர்ஷ்டத்தின் கண்களில் படுவோம் என்று காத்திருப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த முன்னுரையிலே இந்த படத்திற்கான ஒரு மூல விதை, ஒரு மூலக்கரு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி இங்கே ராஜ்மோகன் சொல்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒவ்வொரு படைப்பாளையும் தன்னுடைய கருப்பொருள்களை எப்படி தேடி கண்டடைகிறான் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் அது. அதாவது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு வயசான அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் மிக இளைஞராக இருக்கிற போது நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறார். அதாவது என் பேத்தி இப்போ ஒரு பையனை லவ் பண்ணா, அதனால நான் கொண்டு போய் அவளை சொந்தக்காரங்க வீட்டில் விட்டேன். அங்கே அவங்க ஒரு குடிகாரனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த குடிகாரன் யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இவ்வளோதான் கதை. இந்த கதையை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் காதலிப்பதை குற்றமாக கருதி அவள் வாழ்க்கையை காப்பாற்றுகிறோம் என்கிற பெயரில் மிக கொடூரமான முறையில் ஒரு வாழ்க்கை முறைக்குள் தள்ளுகிற நம்முடைய குடும்ப அமைப்பு, சாதிய அமைப்பு, சமுதாய அமைப்பு, அது அவருடைய கொடூரமான வாழ்க்கைக்கு தள்ளியதனுடைய அந்த ஒரு மிகப்பெரிய பரப்பை, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார வன்முறையை, பண்பாட்டு வன்முறையை அந்த ஒரு வார்த்தையிலிருந்து யாரோ பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்த யாரென்று தெரியாத ஒருவர் நம்மிடையே விட்டு செல்கிறார். அதுதான் அந்த விதை தான் எப்படி தனக்குள்ள ஒரு ஆலமரமாக மாறி ஒரு படமாக உருமாறியது என்பதை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். எல்லா மகத்தான எழுத்தாளர்களும் மகத்தான படைப்பாளிகளும் கூட தங்களுடைய மகத்தான படைப்புகளை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். யாரோ சொன்ன ஒரு வரி, யாரோ சொன்ன ஒரு கதை, யாரோ சொன்ன ஒரு விசும்பல், அது ஒரு மிகப்பெரிய நாவலாக மாறி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கதையாக மாறி இருக்கிறது. எழுத்தாளர் இமயம் ஒரு முறை சொன்னார், திடீர்னு நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன்ல, எனக்கு ஒரு வரி தோணுச்சு. நான் இறங்கும் ஆற்றில் மறுகரை இல்லை என்ற ஒரு வரி. அந்த ஒரு வரி எனக்கு ஒரு மிகப்பெரிய நாவல் எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தது என்று சொன்னார். நான் இறங்கும் ஆற்றில் மறுகரை இல்லை என்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு அன்சர்டனிட்டியினுடைய ஒரு வார்த்தை இது. அதே போல் நம் அன்றாடம் சந்திக்கிற எளிய மனிதர்கள் அல்லது நாம் முகமறியாத மனிதர்கள், அவர்கள் நாம் எல்லாம் கற்பனை செய்து சொல்கிற கதைகளை விட மிக மிக அவலமானதும் துயரமானதும்
புரிந்து கொள்ள முடியாதமான பல கதைகளை நம்மிடம் தொடர்ந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு காதுகள் இருக்கிறதோ, கேட்பதற்கான காதுகள் இருக்கிறதோ, யாருக்கு கேட்பதற்கான இதயம் இருக்கிறதோ, அவர்கள் அதை திரைப்படமாக்குகிறார்கள், கவிதையாக்குகிறார்கள், நாவலாக்குகிறார்கள், சிறுகதையாக்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளில் கூட அப்படி மனிதர்கள் சொல்கிற பிரச்சனைகள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன. பல சமூக செயல்பாடுகளை நாம் கவனிப்பதற்கு கூட சில தனி மனிதர்கள் சொல்லக்கூடிய இத்தகைய ஒரு 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 கதைகளும் சில துயரமான விசும்பல்களும் தான் காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த திரைக்கதை எதற்காக ஒரு படம் 15 வருடங்களுக்கு பிறகு இது புத்தகமாக்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி எழலாம். அதாவது உலக சினிமாவினுடைய இலக்கணத்தை பேசுகிற எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு விஷயம், ஒரு படத்தினுடைய அடிப்படை என்பது அதனுடைய திரைக்கதை என்பதுதான். அந்த திரைக்கதை செம்மையாக இருந்தால் மட்டுமே அந்த படத்தினுடைய மற்ற எல்லா விஷயங்களுமே அது அதனுடைய முழுமையை நோக்கி செல்லும் என்பது. இப்போ சில திரைக்கதை புத்தகங்கள் வருகிறதை பார்க்கிற போது தான் நமக்கு தெரிகிறது, பல படங்களில் திரைக்கதை என்ற ஒன்றே இல்லை. புகழ்பெற்ற படங்களை கூட நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய திரைக்கதையை யோசித்து பார்த்தால் நமக்கு நினைவுக்கு கூட வரமாட்டேன் என்கிறது. ஆனால் மிக மிக வலுவான ஒரு மனித வாழ்வினுடைய பிரச்சனைகளை, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய திரைக்கதைகள் எழுதப்பட்டு அது அந்த அந்த கதைகள் படமாக்கப்பட்ட பிறகும் கூட சினிமா வணிகத்தினுடைய கொடூரமான விதிகளின் காரணமாக அந்த படங்கள் மறக்கப்பட்டிருக்கின்றன, பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனென்று கேட்டால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில வாரங்கள் தான் ஒரு படத்தினுடைய ஆயுள் என்கிற அளவிற்கு இன்று திரைத்துறை மாறிவிட்டது. நம்முடைய ஞாபகங்கள் இருந்த படங்கள் வேகமாக மறக்கடிக்கப்படுகின்றன, பின்னோக்கி செலுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் தமிழின் மிகச்சிறந்த சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய திரைக்கதைகளை கொண்ட படங்கள் அவை கால ஓட்டத்தால் மறக்கப்பட்டாலும் கூட புதிய தலைமுறை வாசகர்களுக்கு அந்த படத்தை நினைவூட்டுவதற்கு இது போன்ற சிறந்த படங்களின் திரைக்கதைகள் புத்தகமாக வெளிவருவது மிக மிக முக்கியம். அந்த பணியைத்தான் அறம்பதிப்பகம் செய்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர் எந்த வகையிலும் அதை நினைவூட்ட முடியாது. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கூட குறிப்பிட்டார், இன்னொரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு இந்த படத்தினுடைய பல காட்சிகள் ரீல்ஸாக வருகிறது, அவை சமூக வலைத்தளங்களில் வருகிறது என்று. இது ஒரு வாய்ப்பு. ஆனால் ஒரு படத்தினுடைய முழுமையை அறிவதற்கும் பின்னோக்கி சென்று அந்த படத்தை பார்ப்பதற்குமான பெரும் வாய்ப்பை இந்த படம் ஏற்படுத்தி தருகிறது. இன்றைக்கு 2000ற்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிக அற்புதமான திரைக்கதைகளை எழுதிய இளம் இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள். ஏராளமான படங்கள் வந்திருக்கின்றன, ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் குரட்டை விடுவது ஒரு பிரச்சனையாக என்று நீங்கள் கேட்கலாம். மனித வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை வைத்து ஒரு படம் வருகிறது தமிழில், குட் நைட் என்கிற ஒரு படம் வருகிறது. அதே போல் பார்க்கிங்னு ஒரு படம் வருது. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வண்டியை பார்க் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சினிமாவை எடுத்து யாருக்கும் 2000க்கு முன்பு இதையெல்லாம் ஒரு படமாக எடுக்க முடியுமா என்று தெரியவில்லை. இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதியாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் ஒரு திரைப்பட இயக்குநராக வருகிறார். ஒரு மிகச்சிறந்த நாவலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் அவன் இது போன்ற ஒரு திரைப்படங்கள் எடுப்பதற்கு முன் வருகிறான். நான் பல படங்கள் தமிழில் வந்த சைவத்தில் வந்த இளம் இயக்குநர்களால் இயக்கப்பட்ட பல படங்கள் கடந்த 10 வருடங்களில் அவையெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நாவலுக்கான சிறுகதைக்கான அடிப்படைகளை கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிற போது அந்த வரிசையில் ராஜ்மோகன் அவர்களுடைய இந்த படம், அதாவது இந்த கதை, இதை திரும்ப படிக்கிற போது மிக அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைக்கதை. அந்த திரைக்கதையை இன்றைக்கு புத்தகமாகவும் கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் திரைக்கதைகளை படிப்பது கடினமான ஒன்று, படமாக பார்க்கலாம். ஆனால் அதை ஏனென்றால் அது இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்டாக அது இருக்கும். அது ஒரு பொது வாசகர்களுக்கு படிப்பதற்கு சிரமமாக இருக்கலாம். ஆனால் சினிமாவின் மீது அக்கறை கொண்ட, சினிமாவை கற்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய, ஒரு சினிமாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த திரைக்கதை பிரதி அது எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிற சினிமாவில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு இது போன்ற புத்தகங்கள் மிக மிக அவசியம். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு திரைக்கதையை எப்படி உருவாக்க முடியும், சீன்ஸ் எப்படி எழுதுறது, டயலாக் எப்படி எழுதுறது, இது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை இலக்கணங்களை இது போன்ற புத்தகங்கள் வழங்குகின்றன. இந்த படத்தை இயக்கிய ராஜ்மோகன் அவர்கள் இன்னும் பல படங்களை இயக்க வேண்டும், பல சிறந்த திரைக்கதைகளை அவர் தமிழுக்கு அளிக்க வேண்டும். அறம்பதிப்பகம் தொடர்ந்து இது போன்ற சிறந்த திரைக்கதை நூல்களை பதிப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.